ஏமா இதெல்லாம் உனக்கு தேவையா? கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். முதல்ல உன் வாய்க்கு ஒரு பூட்டை போட்டு தொலைக்கணும். என்ன ஏண்டி கோச்சிக்கிறேன்? நான் என்ன பண்ணேன்? சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். மாப்பிள்ள அது சீரியஸா எடுத்துக்கிட்டு எனக்கும் சம்பளம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நல்லா சொல்லிருப்ப நீ. கொஞ்ச நேரத்துல வாய்க்கு வந்ததை உளறி நான் போட்ட பிளான் எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருப்பாமா. அதான் ஒண்ணு நடக்கல, சும்மா பேசிக்கிட்டு. சரி, ஹோட்டலுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. மாமா, நீங்கள் பாட்டுக்கு கோயிலில் அக்கா கூட சண்டை போட்டுட்டு போயிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை நினச்சி அக்கா சரியாக சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை, யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. இந்த சண்டைக்கு காரணமே செல்வி தான் நினச்சிக்கிட்டு செல்வியை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாமா, வீடு வீடாவே இல்லை. அண்ணே, நான் உங்களை விட சின்ன பொண்ணுதான், இருந்தாலும் சொல்றேன், மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே சுயமரியாதை முக்கியம்தான். அதை நான் தப்புன்னு சொல்லல. மாமனார் மாமியார் கிட்ட நீங்க சுயமரியாதை எதிர்பார்க்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா புருஷன் பொண்டாட்டி கிட்ட மட்டும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. புருஷன் பொண்டாட்டியா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் குடும்பம் குடும்பமா இருக்கும். தயவு செஞ்சு மகானியோட நிலைமையை புரிஞ்சு அவங்களுக்காக நீங்க மனசிறங்கி எங்க கூட வீட்டுக்கு வாங்கன்னு. பெரிய மாமா கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காரு. ஆனா அதுக்கு நீங்க நம்ம வீட்டுக்கு முதல்ல வரணும். மாமா, மொத்த வீடு உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. நீங்க மட்டும் திரும்ப வந்துட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டுல பழையபடி சந்தோஷம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். நீங்க வராட்டினா அக்காவோட கோவம் செல்வி மேல மட்டும்தான் அதிகமாகும். நடந்த தப்புக்காக நானும் அண்ணனும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் மாமா. தயவு செஞ்சு எங்க கூட வீட்டுக்கு வந்துருங்க மாமா. டேய் மாப்பிள்ளைங்களா, இவ்வளவுதான் நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்களா? நீங்க எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கிறவனா? அப்படி நீங்க நினைச்சிருந்தா அது ரொம்ப தப்பு. செல்வி, நீ கூட என்ன சரியா புரிஞ்சுக்கல. என்னென்ன சொல்றீங்க? நாங்க புரிஞ்சுக்கலையா? ஆமாமா, எனக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை, வீடு, வாசல்னு வேணும். அப்படி நினைக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே. அதுவும் சுயமரியாதையோட நான் பொழைக்கணுன்ற விஷயத்த அன்னைக்கு நடந்த சம்பவம் தெளிவுபடுத்திருச்சு. மத்தபடி மாமா கோவப்பட்டு பேசுனதுல அவர் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, யார் மேலையும் எனக்கு எந்த கோபமும் இல்ல. உங்க அக்கா என்னோட நியாயமான ஆசையை கூட புரிஞ்சுக்காம சண்டை போட்டு வந்துட்டா. இனியும் நான் அந்த வீட்டுல தங்கி இருந்தேன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த சம்பவம் என்ன முள்ளா குத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் தனி கொடுத்துன போகணும்னு நான் இவ்வளவு உறுதியா இருக்கேன். இப்போ இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க சொல்றது சரின்னு வச்சுக்கலாம். அக்காவை கூட்டிட்டு நீங்க தனியா போனீங்கன்னா வீட்டு வாடகை, அட்வான்ஸ், தனியா குடும்பம் நடத்த ஏகப்பட்ட செலவாகுமே மாமா. அவ்வளவு செலவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா மாப்ள, செலவு இருக்கதானே செய்யும். குடும்பம் நடத்துறதுனா சும்மாவா? எதுவுமே சும்மா வந்துடாதுல. புருஷன் வருமானத்துக்கு ஏத்த மாதிரி குடும்பம் நடத்துறவதான் நல்ல பொண்டாட்டி. அது என் பொண்டாட்டி நல்லா செய்வான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அத அவ புரிஞ்சுக்கிட்டா போதும். மத்தபடி இந்த விஷயத்துல யாரும் என்ன வற்புறுத்தாதீங்க. இப்ப கூட நீங்க 3 பேரும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறது என் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. நான் என்னமோ கொடுமைக்கார மாதிரி இருக்கு மாப்ள. ஏன் இடத்துல இருந்து நீங்க 3 பேரும் யோசிச்சு பாருங்க. அப்பதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே மேடம். சரி, இங்க பாருங்க, நான் சொல்றேன். இந்த ஹால் அப்படியே
ஓகே இது ஃபுல்லா வுட் அடிச்சு மேல ஃபால் சீலிங் பண்ணிருங்க. ஓகே மேடம். இந்த பழைய சேர்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. ம். இத டோட்டலா மாத்தி வேற லெவல்ல டிசைன் போட்டு Okay. டோட்டலா சேஞ்ச் பண்ணிடலாம். ரெடி பண்ணிடலாம் மேடம். ஹோட்டல் முழுக்க கம்ப்ளீட்டா சென்ட்ரலைஸ்ட் ஏசி மாட்டுங்க. சரிங்க மேடம், பண்ணிடலாம் மேடம், பண்ணிடலாம். சரி கிச்சனுக்கு வாங்க. சரி மேடம். அம்மா வா. வாங்க அம்மா வா. இதான் கிச்சன். ஓகே. ரொம்ப பழைய மாடல். வென்டிலேஷனே சுத்தமா இல்ல. அதனால இந்த ஸ்பேஸ்க்கு ஏத்த மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ நல்லா உங்களால பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா பண்ணித்தாங்க. மேடம், கிச்சனுக்குன்னே என்கிட்ட தனி மாடலே இருக்கு மேடம். அதை நாங்க பாத்துக்கிறோம் மேடம். மத்ததை நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் மேடம். சூப்பருங்க. யார் இவங்க? இவங்க கிட்ட கீர்த்தி என்ன பேசிட்டு இருக்கா? பண்ணிடலாம். ஓ என் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. அம்மா வாங்க உங்களை இன்ட்ரோ பண்ணிடுறேன். ஏங்க உங்களுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா யார் இவங்க? என்னங்க இவங்க நம்ம சிட்டிலேயே பெஸ்ட் இன்டீரியர் டெக்கரேட்டருங்க. நம்ம ஹோட்டலை கம்ப்ளீட்டா மாடலா மாத்த போறாங்க. இப்ப எதுக்கு இதெல்லாம்? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இந்த ஹோட்டலை நீங்க கட்டி 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. இப்ப இருக்கிற ஹோட்டல்லாம் எப்படி அப்டேட்டா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. எந்த ஹோட்டல்லையும் ஏசி இல்லாம இருக்கிறது இல்ல. நம்ம மட்டும் இன்னும் பழைய மாடல்ல இப்படியே இதே மாதிரி நடத்திட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி நம்ம ஹோட்டலை டோட்டலா மாடர்னா மாத்தினாதான் நம்ம ஹோட்டலுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமா வருவாங்க. அப்பதானே நம்ம பிசினஸ் டெவலப் ஆகும். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு பணத்துக்கு எங்க போறது? ஏங்க இவ்ளோ யோசிச்சனா அத பத்தி யோசிக்காம இருப்பனா?